அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை ரெஃபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்ம கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அதனால இது எழுதினது யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நூல்வெளி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கடிலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலை மற்றும் பெருமானச்சிப்படை இந்த 2 நூல்களை வந்து என்னன்னா எழுதியிருக்காரு. இந்த 2 நூல்களிலுமே 10 பாடு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்குது. கடிலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவரா இருக்காரு. ஸோ பட்டினத்துல நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம கண்ணை உறுத்தும். ஸோ லைட் ஹவுஸும் பெரிய பெரிய பட்டினங்கள்ல இருக்கும். அதனால பட்டினப்பாலை பெரும் பணக்காரங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? ஸோ பட்டினத்துல தான் இருப்பாங்க. அதனால பெரும் பணக்காரங்க, பட்டினம், கண்ணை உறுத்துது, இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. ஸோ அடுத்து பாருங்க, இந்த பெரும்பானாற்றுப்படை பெரும் பணக்காரங்களா இருக்கவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த தொண்டைமான் இளந்திரையன் அவங்களோட தொண்டையிலிருந்து பேச்சே ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ரொம்ப இளமையாக இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க பணக்காரங்க. அதனால பெருமானாட்சிப்படையினுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடியது தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறது என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பரிசு வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது. இப்போ நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்த்து பலனடைகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு ஆற்றுப்படை மாதிரி தான். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நூல் வந்து எத்தனாவது அடிகள்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இது என்ன ஷார்ட்கட்னா கடல் இருக்கு, அந்த காலத்தில் 4 திசையிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் ஸோ ஒரே இடத்த சங்கமிக்கும். அப்போ 4 திக்கம் இருந்து வரக்கூடிய ஆறுகள் ஒரே திக்க சங்கமிக்கும். 346 to 351 ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த படத்தை இந்த படங்களை மட்டும் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு ஈஸி. ஸோ வானம் ஊன்றிய மதலை போல இந்த இருக்கலாம். ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்லுதாங்க, வானத்தை தாங்கி பிடிக்க மாதிரி நிற்கிதான். ஏனி சாற்றி ஏச்செறிஞ்செண்ணி விண்புறா நிவந்த வேயாம் அடத்து இரவில் மாட்டி ஏங்கு சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஸோ இந்த இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இங்கே வாங்க, கலங்கரை விளக்கம் இது பேசிக்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த இதை படிச்சுக்கோங்க. ரைட்டாக ரொம்ப ஈஸி தான். இங்கே வாங்க, மதலைன்னா என்ன? மதலைனா தூண் அப்படின்னு அர்த்தம். ஸோ மதில்னா என்னது? சுவர். அப்போ மதலைனா தூண் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெகிழி, இந்த நெகிழினா என்னது? பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் இப்படிலாம் தீ வச்சு கொள்ளுங்கப்பா, யூஸ் பண்ணாதீங்கப்பா, அப்போ தீச்சுடர். அழுவோம். சரி, சின்ன பிள்ளையா இருக்கையில கடல் குளிக்க போனாலும் நம்ம நினைச்சுவோம் அழுவோம், வேண்டாம் அப்படின்ட்டு அழுவோமா? அவ்வளோதான். ஸோ வேயா மடம், கூரை தான் வேய்வோம். ரைட்டா? கூரை தான் வேய்வோம், காங்கிரீட்டு வேய மாட்டோம். அப்போ சாந்து பூசாமல் வைக்கோலால் வேயப்பட்டது தான் என்னது? இந்த வேயா மடம். ஸோ சென்னி அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கூட சொல்லுவாங்க சென்னியில் எண்ணெய் வச்சு குழி அடிப்பாங்க திருநெல்வேலி சைட்லாம். ஸோ சென்னினா உச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மலை உச்சிக்கு போனால் சன்னி வந்து செத்துருவடா, போவாத. ஸோ அப்போ மலை உச்சி சென்னி. ஸோ உறவு நீர், உறவு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரொம்ப பெருசுப்பா. பார்த்துக்கிட்டீங்கன்னா உறவுங்கிறது சின்னது கிடையாது. ஸோ சொந்த பந்தங்கிறதுலாம் பெருசு. அப்போ உறவு நீர் அப்படிங்கிறது பெருநீர் பரப்பு. கரையும்னா அழைக்கும். இன்னைக்கு காக்கா கரையடா, ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு வரப்போறான், அழைக்குது. ஸோ இவ்வளவுதான் இந்த இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 10 பாட்டு நூல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? ஒவ்வொன்றையும் தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனோட போர்டு வச்சு நம்ம கிளாஸ் நடத்துவோம். இது ஜஸ்ட் ஸ்கூல் புக்குனால ஒரு ஓரலாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ கவின் மிகு கப்பல். ஸோ கவின்னால என்னது? அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ அழகா இருப்பாங்க எல்லாரும்? இளமை காலத்தில் அழகாக இருப்பாங்க. அப்போ மருதன் இளநாகனார் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இளநாகனாருடைய நூல் வழியை பார்த்துடலாம். ஸோ மருதன் இளநாகனாருங்கிறவர் என்னன்னு கேட்டிங்கன்னா மருதத்திணை பாடுவதில் வல்லவர். ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ பொதுவாக அந்த தொகை நூல் அப்படின்னா என்னன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சில் ஸோ நிறைய பாடல்கள் இருக்கும். இதான் வந்து என்ன அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகையில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னா 150 பாட்டு இருக்கு. அந்த 150 பாட்டில் ஸோ குறிஞ்சி களியை, ஸோ குறிஞ்சியை கபிலர் படிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு படிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதில் மருதக்களியை படித்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மருதன் இளநாகனார். அதில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 பாட்டு இருக்கு. அந்த 35 பாட்டை படித்ததுனால தான் இவருக்கு மருதன் இளநாகனார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 35 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுது அப்படின்னா, ஸோ மொத்தம் 5 திணையா
5 திணையில 3வது திணை தான் மருதம். குறிஞ்சி முல்லை மருதம் தானே படிப்போம். அப்போ 35 பாடல் அப்படின்னு நான் வச்சுக்கிட்ட வேண்டியதான். ஸோ மருதநிலம்னால வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகநானூறு பாட்டில் இருக்கு. ஒரு கப்பல் பாருங்க. ஸோ இந்த கப்பல் வெளியிருந்து பார்க்கும் பொழுது ஏதாட்டும் ஒரு அழகா தெரியுதா, ஆனால் உள்ள போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதான் அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகநானூருக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. ஸோ மனசுல எல்லாருமே நினைப்போம்லாம், நம்மகிட்டையும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைப்போம் இல்லையா, அதனால நெடுந்தொகை அப்படின்னு இதை வந்து அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பாடை பாருங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் உலகு கிளந்தென்ன உருகெழு வங்கம். இந்த உலகையே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல், அந்த கடல் வந்து என்னது ரொம்ப பெரிய பரப்பா இருக்கான். புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை பேல. ஸோ போலன்னா பிளக்க அப்படின்னு அர்த்தம். புலவுத்துறைனா புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல். அந்த கடலை வந்து என்னது, ஸோ இந்த கப்பல்கள் வந்து கிழித்து கொண்டு போகுதான். இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைவு செலல் இயற்கை வங்கூல் ஆட்ட. வங்கூல்னா என்னது, குளிர்ந்த காற்று அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. கோடு உயர் திணிமணல். கோடு உயர்னா கரை உயர்ந்த. திணிமணல், திணிமணல் அகன்ற நீகான். நீகான்னா கப்பலை இயக்குபவன். மாட உள்ளெறி மருங்குருத்து ஒய்ய அப்படின்னு இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாட்டு. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ உருனா அழகு. ரைட்டா. உருனா அழகு. போல அப்படின்னா பிளக்க. ரைட்டா. ஏய் என்னை விட்டு போல, இல்லை உன்னை பொழந்துருவோம்ல அடி அடிமாங்களா. ஸோ போலன்னா பிளக்க. ஸோ வங்கூல் காற்று. ஸோ கூலா காற்று வீசணும். நீகான், நீகாமன், நாவாய் இது எல்லாமே பின்னாடி படிப்போம். எல்லாமே கப்பலை ஓட்டுபவன் அப்படின்னு நான் வச்சுக்கூட வேண்டியதான். ஸோ வங்கம்னா கப்பல். வாங்கப்பு அப்படிம்பாங்க. ஸோ வங்கம்னா நீங்கள் குழப்பவே கூடாது. கப்பலா படகா அப்படி, கப்பலா கடலா அப்படின்னு குழப்பக்கூடாது. ரைட்டா. ஸோ வாங்கப்பு அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுட்டேன். கப்பல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எல் அப்படின்னா பகல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ரைட்டா. எல்னா பகல். கோடு உயர்ன கரை உயர்ந்த. மாட உள்ளின கலங்கரை விளக்கம். கலங்கரை உள்ளதுக்கு உள்ள எரியுதா, அதான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழருடைய கப்பற்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேற இடத்துக்கு போயிருச்சா, என்ன வந்துருச்சு. ஓகே, தமிழருடைய கப்பற்கலை. தமிழருடைய கப்பற்கலைன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தொல்காப்பியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்களும் என்ன செய்வாங்க, அப்படி தலையில் 3 தடவை தெளிப்பாங்க தண்ணியை. அதான் 3 தடவை நீர் தெளிக்கிறது வழக்கம். எப்போ, தொல்காலத்தில். இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. ஸோ அப்போ தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள். ஸோ பெரிய கப்பல் வந்து நிலத்தில் ஓட முடியாது, தண்ணியில் போகும். ஆனால் பெரிய தேர் நிலத்தில் ஓடும், தண்ணீரில் ஓடாது. அப்போ அவன் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பவர் அப்படிங்கிறத அறிஞ்சு செயல்படுறா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருவள்ளுவரை சொல்லியிருக்காப்புல. சரியா. ஸோ இதில் பாருங்கள், பட்டினப்பாலை நமக்கு தெரியும். மொத்தம் 3 வேந்தர். ஸோ சேர, சோழ, பாண்டியர் 3 பேர் இருக்காங்க. அதில் சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா 10 10க்கு 10 மார்க் எடுத்தா எவனாலும் சேருவானா, சேர மாட்டான் நம்ம கூட. அப்போ சேர மன்னர். பட்டினப்பாலை சோலை. அப்போ பாலைனா சோலை, சோழ மன்னர் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ மதுரை காஞ்சி பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ மதுரை நாளைக்கு பாண்டியர் தானே, அதனால இதை முனையாக வச்சுக்க வேண்டியதான். அப்போ ஸோ சோழ மன்னர்களுடைய துறைமுகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூம்புகார் அப்படிங்க தெரியும். அப்போ பூம்புகார் நகரில் நடந்த வணிகத்தை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை பாருங்க, போனதில் படித்தோமா, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்துறை நீலிடை பேல அப்படி படித்தோமா. ஸோ அதான் அகநானூறு பாட்டு. ஸோ உலகு குளிர்ந்தன்ன. ஸோ இதுக்கு எப்படி கூட நீங்கள் ஆகுதுன்னா, உள்ளம் குளிரணும். உள்ளம்னா அழகு, மனம் தானே, அப்போ உள்ள தானே இருக்குது. அப்போ உலகு குளிர்ந்தன்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அருங்கலம் தரீர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். ஸோ இது நீங்கள் இதெல்லாம் படிக்கவே வேண்டாம். நீங்கள் படிக்க வேண்டியது இந்த தரீர் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். தயிர். சரியா. தரீரை தயிர்னு மாற்றிக்கோங்க. 10 ரூபா தானே ஒரு பாக்கெட் தயிர். அப்போ 10 அப்படின்னு போட்டுக்கிட வேண்டியதான். ஸோ 10 அப்படிங்கிறதும் இது சொல்லுது. அந்த மாதிரி சேந்தன் திவாகரம் வந்து ஒரு நிகண்ட நூல். அது என்ன சொல்லுது, பல வகை கப்பல்களோட பெயரை சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்தெந்த கப்பல்லாம் கரைக்கு வந்து சேருதோ அதனுடைய பெயரை ஃபுல்லாக இந்த சேந்தன் திவாகரம் சொல்லிவிடும். ஸோ அதான் சேந்தன் திவாகரம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப்லாம் வேண்டாம், நேரம் இங்கே வந்துடலாம். உட்பகுதி தோண்டப்பட்டவை தோணிகள். ஸோ தோண்டிட்டோம்னா அது தோணி அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, இதில் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று வந்து
ஸோ ரொம்ப கம்மியான நீர்நிலைகளை கலக்கணும் அப்படின்னா அது ஒரு குரூப்பு. ரொம்ப பயங்கரமான கடல் அதை கலக்கணும்னா அது ஒரு குரூப்பு. ஸோ இப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். இது எப்படி ஷார்ட்கட் போடலாம்னா, ஸோ நம்ம டோனி இருக்கார் இல்லையா, நம்ம டோனி ஓட்டம் பழகுனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா புனேயில் தான் படித்தார். மும்பையில் இருக்கு இல்லையா புனே, அந்த புனேயில் தான் படித்தார் அப்படிங்கிறத ஷார்ட்கட். அப்போ தோனி ஓட்டம் பழகுனது புனேயில் தான். ஸோ புரியுதா? ஸோ தெப்பத்தில் தண்ணீர் மிதக்கிறதுனாக்கா ரன்னிங் ஓடுவார். அதான் தெப்பம் மிதவை அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ தெப்பம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். கோயிலில் தெப்பம் இருக்கு, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் மிதவை நம்ம என்ன செய்வோம், ஒரு டியூப்பை கிட்ட அதில் மிதப்போம்ல. சின்ன நீர்ல மிதக்க முடியும், கடலை மிதக்க முடியுமா? முடியாது. அதனால மிதவையும் சின்னது தான். ஸோ அடுத்து பாருங்க, நாங்களும் வாங்கலாம். ரைட்டா? ஸோ கடலில் நாங்களும் வாங்கலாம். என்னத்தை? மீனை மட்டும் தான் வாங்க முடியாது, வேற வாங்க முடியாது. ஸோ அப்போ நாவாய், வங்கம், களம், இந்த மூணுமே பெரிய நீர்நிலையை கலக்க வந்துடும். ஸோ இது என்னன்னா நியூ பெல்லு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ நியூசிலாந்தில் உள்ள வெல்லிங்டன் அருங்காட்சியகம், வெல்லுனா பெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட வேண்டியதான். ஸோ பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இருக்கு. ராசேந்திர சோழன் ரெண்டு பேருமே பெரிய கப்பல் படையை வச்சிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்க, கப்பல் கட்டும் கலையை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை சொல்லும், களஞ்சை கம்மியர் வருகன கூய் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ அந்த காலத்தில், மணிமேகலை காலத்தில் களம்னா கப்பல் செய்கிறது ரொம்ப கம்மியாக தான் காசு ஆகும். ரைட்டா? காசுனா மணி. அப்போ மணிமேகலை தான் என்ன சொல்லுது, களஞ்சை கம்மியாக காசு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கப்பலுக்கு உரிய மரத்தை தேர்ந்தெடுக்கணும். ரைட்டா? இல்லை அப்படின்னா பாதிப்படையாது, இல்லைன்னா பாதிப்படைஞ்சிடும். அப்போ அதுக்கு என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு அதில் பாருங்க, நீர் மட்ட வைப்பு இருக்கு, வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். ரைட்டா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணி அடிச்சுட்டு மட்டையாவதான் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ஷார்ட்கட்டுங்க. ஸோ அவன் என்ன செய்வான், நல்லா ஃபுல் மப்பில் நாவாலை வம்பை இழுத்து உடம்பெல்லாம் புண்ணாகி கடைசி மட்டையாயிடுவான். அவ்வளோதான். அப்போ நீர்மட்ட வைப்பு இருக்கு, இந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ பக்கங்களுக்கு பக்கா தேக்கு, வெண்தேக்கு அப்படிங்கிறாங்க, வெண்தேக்கு வச்சுருவாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவாங்க. ஸோ கண்ணடை அப்படிங்கிறது என்னது, கண்ணை கவரும். அந்த வெட்டப்பட்ட மரத்துல உருவம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தச்சு முளம் அப்படின்வாங்க. ஸோ ஆசாரிகளுக்கு அதெல்லாம் தெரியும், தச்சும்பாங்க. ஒரு ஜன்னல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 4 தச்சு 5 தச்சும்பாங்க. ஸோ தச்சுங்கிறது ஒரு அளவை. ஸோ இந்த இதுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது கணக்கு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதில் குதிரை, யானை, அன்னம் இதெல்லாம் என்ன செய்வாங்க, அதனுடைய முகத்தை வைப்பாங்க. கரிமுகாம்பி, பரிமுகாம்பி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்க, ஸோ மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும் பொழுது அதுக்கிடையே என்ன செய்வாங்களாம், தேங்காய் நாரும் பஞ்சும் வைப்பாங்க. ரைட்டா? தேங்காய் நாரும் பஞ்சு வைப்பாங்க. அந்த வச்சு, அதாவது இதில் ஏதாட்டு ஒன்றை தான் வைப்பாங்க. இதான் முக்கியமான ஒன்றோட நம்ம என்ன செய்வோம், ஸோ ஃபுல்லாக அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். பட் அப்படி கிடையாது, தேங்காய் நார் வைப்பாங்க, இல்லைன்னா பஞ்சு வைப்பாங்க. ரைட்டா? ஸோ கொஞ்சம் மீடியமாக மிடில் கிளாஸாக இருக்கவங்க தேங்காய் நார் வைப்பான், கொஞ்சம் பணக்காரனாக இருக்கவங்க பஞ்சு வைப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டில் ஏதாட்டு ஒன்று வச்சுக்கிடுவாங்க, வச்சு ஆணி எரிக்க அடிப்பாங்க. அடுத்து கீழே என்ன செய்வாங்கன்னா, ஸோ சன்ஃப்ளவர் எண்ணெய், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சன்னா சணல், ஸோ எண்ணெய்னா எண்ணெய், சுண்ணாம்பு, இந்த மூணையும் கலந்து என்ன செய்வாங்க, அடியில் பூச்சிடுவாங்க. அப்போ தான் என்னது, கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் இருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய கப்பல் ரொம்ப நாள் நல்லா ஓடுது அப்படிங்கிறத யார் சொல்கிறா, இத்தாலி நாட்டு பயணி மார்கோ போலோ அப்படிங்கிறவர் சொல்கிறாப்ல. ரைட்டா? மார்கோ போலோ என்ன சொல்கிறாரு, ஸோ மாறுதட்டுறாரு, அங்கே பாடுறா தமிழனோட கப்பல் எவ்வளோ வருஷம் ஓடுதுன்ட்டு. இன்னொருத்தரும் சொல்லுவார், இங்கே வாங்க வாக்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். வாக்கர் என்னது, பாடுறா தமிழ்நாட்டு கப்பல் எவ்வளோ நாள் நல்லா வாக்காகுது, ஆனால் நம்ம ஆங்கில கப்பல் 12 மாதம் தானடா தாங்குது அப்படிம்பாங்க. அதுதான். ஸோ 12 வருடங்கள் ஆங்கிலேயருடைய கப்பல் ரிப்பேர் இல்லாமல் ஓடும். நம்ம தமிழர் கப்பல் 50 வருடங்கள் ரிப்பேர் இல்லாமல் ஓடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இரும்பு ஆணியை பயன்படுத்த மாட்டாங்க. ரைட்டா? ஸோ தொகுதி அப்படிங்கிற ஒரு மரக்கட்டையாலான ஒரு இது தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்து பாய்மர கப்பல் பொறுத்தவரைக்கும் காற்றின் உதவியினால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு இந்த கயிறு, ஏகப்பட்ட கயிறு வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அஞ்சான் படத்தில் என்ன பாட்டு வரும், பேங் பேங் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் என்ன செய்வான், மாறு வேஷம் போட்டு பழி வாங்குவான். அவ்வளோதான். ஸோ பாருங்க, அஞ்சான் கயிறு, இது அஞ்சான் இருக்கு, ஆனால் நம்ம அஞ்சான்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அஞ்சான் கயிறில் பேம் பேங்னு பாட்டு வரும், அதான் தாம்பாங்கு. ஸோ என்ன செய்வான், மாறு வேடம் போடுவானா, அதான் வேடாங்கயிறு, பழி வாங்குவான். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ முட்டி உடஞ்சானாங்க நொண்டி தானே வருவார், அதனால் மூட்டாங்கயிறு. ஆனால் இளமையாக இருப்பார், இளங்கயிறு. கடைசி என்ன செய்வான், கோடிப்பாய்க்கயிறு, கோடி கணக்கில் சுருட்டினவனை பாட கட்டிடுவாங்க, கோடிப்பாய்க்கயிறு அப்படிம்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மரப்பிசின் கொண்டு பிரிப்பாங்க. ரைட்டா? ஸோ பாயில தான் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த பாயையும் கயிறையும் பிரிப்பாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா பரிபாடல். ஸோ பிரி பரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கப்பல்களின் உறுப்புகள் பார்க்க போகிறோம். ஸோ எறா அப்படின்னா என்னது அப்படின்னா அடிமரம் வந்து எறா அப்படின்பாங்க. அடிமரத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், ஏறி நிற்போம். ரைட்டா? ஸோ குறுக்கு மரத்தை பருமல் அப்படிம்பாங்க. ஸோ குரு பரு அதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கப்பல் கரெக்டான திசையில தான் போதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த கருவிக்கு பேர் என்னது, சுக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கப்பல்களை நிலையாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க நமக்கு அது முன்னாடியே தெரியும், நங்கூரம். ஏம்ல நங்கூரங்கனங்க நிக்கல போல சொன்ன கேரளமாங்களா அந்த மாதிரி. ஸோ சமுக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கப்பல் சாஸ்திரம் சொல்லுது. ஆனா அது என்ன கருவி அப்படிங்கிறது சொல்லப்படல. அது காந்த ஊசி பெட்டியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ சமுக்கு அப்படிங்கிறது சா கப்பல் சாத்திரம். ரைட்டு? ஸோ நெக்ஸ்ட் மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி இதெல்லாமே கப்பலை செலுத்துவன சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் அண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவா அப்படின்னு வெண்ணிக்கோயத்தியார் படிச்சிருப்பாங்க. ரைட்டா? இந்த புறநானூறு பாட்டு. இந்த புறநானூறு பாட்டு வந்து என்ன சொல்லுது, காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? இதான் முக்கியமான பாயிண்டே இதான். காற்றினுடைய திசையை அறிந்து கப்பல் செலுத்தினாங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய பாட்டு என்னன்னா இந்த பாட்டு அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வானவியல் சாஸ்திரம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னது, களம்னா கப்பல், கரை இதெல்லாம் அழைத்தல். அப்போ உள்ள இருக்க கப்பலை வெளியே வா அப்படின்னு சொல்லக்கூடியதான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, களந்தந்த பொற்பரிசும் களத்தோணில் கரை சேர்க்குது. ஸோ இது வந்து என்னது, உள்ள இருந்து வெளியே கொண்டு வருது. புறநானூறு பாட்டு அப்படின்னு நான் வச்சுக்கணும். இந்த புறநானூறு பாட்டும் என்னது, கப்பல் வணிகம் வந்து முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்து கீழே வாங்க. ஆழ்கடலின் அடியில். ஆழ்கடல்ல பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு சிம்பிளா ஷார்ட்கட்ல இங்கனே முடிச்சு போடுறேன். ஸோ ஆழ்கடல்ல ஜில்லுன்னு இருக்குமா, அதனால இது எழுதுனது யாரு, ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவரு. சரியா? பிரிட்ஜில் எப்படி கூலிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால அவர் பிரான்ஸ் நாட்டுக்காரரு. அதுக்கப்புறம் என்னது, அவரு 80 நாள்ல இந்த பூமியை சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசி என்னாச்சு, பூமிக்கு நடுவுல உள்ள போயிட்டாரு. அவ்வளவுதான். அதனால இவர் என்னது, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பாருங்க, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். ரைட்டா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருவாரு, எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாரு, இது இப்படித்தான் அப்படின்னு. அதனாலதான் அவருக்கு பேர் இப்படி வச்சிருக்காங்க. 80 நாள் உலகத்தை சுத்தி பார்க்கணும் அந்த மிஷன் கண்டுபிடிச்சாரா, கடைசி பூமியின் மையத்தை நோக்கி போயிட்டாரு. அவ்வளவுதான். ஆழ்கடல் அடியிலுங்கிற ஒரு புலினம். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கிய வகை சொற்கள். ஸோ இதை நான் தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ளதில் வழக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, 2-3 தான் சூப்பராக இருக்கும். பாங்க படுத்தலாம். ஷார்ட்கட் தான் எல்லாமே நம்மகிட்ட. அடுத்து என்ன இருக்கு, ஓகே இங்க வாங்க. கலங்கரை விளக்கம்னா என்னது, லைட் ஹவுஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். பெருங்கடல்னா ஓசியன் அப்படின்னு நமக்கு தெரியும். கப்பல் தொழில்நுட்பம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஷிப் டெக்னாலஜி அப்படின்னு நினைச்சு மிஸ்டேக் போடுவோம். அதனால இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு, மரைன் டெக்னாலஜி. ஸோ கப்பல் பத்தின படிப்பு படிக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம், மரைன் இன்ஜினியர் தானே சொல்லுவோம். அப்போ மரைன் டெக்னாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறது மரைன் கிரியேச்சர். ரைட்டா? மரைன் கிரியேச்சர், கடல் உருவாகுது, கடலால் உருவாக்கப்படுறதுனால அது மரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா? துறைமுகம்னா ஹார்பர் அப்படின்னு தெரியும். ஸோ புயல்னா ஸ்ட்ராங். ஸோ புயல்னா என்ன இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ப்பா, யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் ஒன்னத்தான் தான் ஸ்டாப் பண்ண முடியாது, அதான் ஸ்ட்ராங். மாலுமினா செயலர். ஒரு கப்பலில் மாலுமி ஒரு ஜெயிலில் அடப்பட்ட மாதிரி தான். என்னைக்கு கரைக்கு வரனா அப்போ தான் அவன் என்ன செய்யுது, பிழைக்க முடியாது. அதனால செயலர். நங்கூரம்னா ஆங்கர், எல்லாரும் தெரியும். நங்கூரங்கனாக்கா நிக்கல போல அப்படின்னு சொல்லி ஆங்கர் போடுவாங்க, அதனால ஆங்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கப்பல் தளம்னா ஷிப்யார்ட். ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்கள் வருது. நன்றி, வணக்கம்.